அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் 20 பேர் தொடர்ந்து 3வது நாளாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த புதன்கிழமை முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். புனர்வாழ்வு பெற்றுக் கொள்ளுதல் அல்லது தமக்கு எதிராக அனுராதபுரம் விசேட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்குகளை வடமாகாண நீதிமன்ற எல்லைக்குள் மாற்றிக்கொள்வதற்காக கடந்த மாதம் தமிழ் அரசியல் கைதிகள் ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்பியிருந்தனர். பத்திரத்தின் குற்றங்களையும் குறைத்து அவர்களை சமூகமயமாக்குகின்ற ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் கீழ் சட்டமா அதிபர் திணைக்களம் இது தொடர்பான பரிந்துரையினை மேற்கொண்டுள்ளது. இதன் கீழ் 23 தடுப்பு காவலில் உள்ள அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களை எதிர்வரும் 2-3 மாதங்களுக்குள் விடுவிப்பதற்கான முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் சிபாரிசுகளும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை அரசியல் கைதிகளை புனர்வாழ்வு மூலம் விடுவிக்கப்படும் என்று வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதியினை தாம் வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கைதிகள் தொடர்பில் அரசாங்கத்துடன் பேசி அவர்களையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தாம் உறுதியளிப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.